ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் அந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங் உள்ள ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங். ஸோ இதில் நம்ம டைரெக்டாக கொஷின்ஸ் பார்க்கலாம். இதில் என்ன மாதிரிலாம் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வரும், அதை நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எல்லாமே ஒவ்வொரு கொஷினுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ட்ரிக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாலே போதும், என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் டு கம்ப்ளீட் த ஆல்ஃபபெட் லெட்டர் சீரீஸ். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், அதனால் நான் தமிழில் கொடுக்கல. கொஸ்டின் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான், இதை கொடுத்துட்டு இதில் என்ன வரும் அதை ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். அதனால் தமிழில் கொடுக்கல, இங்கிலீஷில் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் வந்து தமிழையும் நான் எப்படி சொல்லிட்டேன், அதனால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சீரீஸை கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க, கரெக்ட் ஆல்ஃபபெட் வந்து அந்த இதில் என்னென்ன வரும்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ இது என்ன பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம முதல்ல செக் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஏபிபி, இங்கே ஏதோ ஒன்று வரும். அடுத்தது அதேமாதிரி பாருங்கள், பிசி, இங்கே என்ன வரும், அடுத்து சி. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒன்று வரணும். அடுத்தது ஏபி, அடுத்தது ஏதோ ஒன்று வரணும். அடுத்தது ஏபி ஒரு லெட்டர், அடுத்தது பி. ஸோ இங்கே வரக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாக இங்கே வந்து என்ன காம்பினேஷனில் அவங்க இந்த சீரீஸை மேக் பண்ணியிருக்காங்க, ஏபிசின்ற 3 லெட்டரை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது 3 தான் வருது இல்லையா, ஸோ இதை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, ஏபிசியில் செகண்ட் அண்ட் ஃபோர்த் லெட்டர் எல்லாத்துலேயுமே பாருங்கள் காமனாக இருக்கா அந்த 3லையும். ஸோ மிச்சம் இருக்க 2 லெட்டர்ஸையும் என்ன செஞ்சுருக்காங்க, மிச்சம் இருக்க 2 பிளேஸில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரணும், ஏபி, அப்போ மிச்சம் இருக்கிறது சி. அதே மாதிரி இங்கே பி பாருங்கள், இங்கே சி ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் ஃபோர்த்து பிளேஸில் சிஎஃப் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இங்கே பி இருக்குது, மிச்சம் என்ன வரணும், ஏ. அதே மாதிரி இங்கே ஏபி, பி வந்து செகண்ட் அண்ட் ஃபோர்த்து பிளேஸில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு பிளேஸில் ஏ போட்டாங்க, ரிமைனிங் இருக்கிறது சி. இப்போ இங்கே என்ன ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம இப்போ என்ன ட்ரிக் கண்டுபிடிச்சிட்டோம், செகண்ட் அண்ட் ஃபோர்த்து பிளேஸில் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, சேம் லெட்டரை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ செகண்டில் ஏ இருந்தால் என்ன தான் வரணும், ஃபோர்த்து பிளேஸ்லேயே ஏ தான் வரணும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது சி, அப்போ சி. ஸோ இப்போ ஆர்டரை நம்ம எழுதிடலாமா, முதல்ல என்ன வந்தது, சி சி சி, சி இல்லை, இது ஏல எங்கே வரணும், இதான டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிஏ சிஏ சி, அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் லெட்டர் இந்த சீரீஸ். ஸோ இந்த மாதிரி சீரீஸ் கொடுத்துட்டாங்க, மிஸ்ஸிங் லெட்டர்னால் அந்த சீரீஸில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ஃபா நியூமரிக் நம்பரை வச்சு கொடுத்துட்டாங்க, ஆல்ஃபாபெட்ஸ் வச்சு கேட்டுட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் என்ன செய்யணுன்னா, இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா பாக்ஸில், ஏபிசிடி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து 26 ஆல்ஃபாபெட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 1 to 13 இருக்கக்கூடியது, அதாவது ஏ டு எம் எழுதிக்கோங்க. எழுதிட்டு லாஸ்ட்டு எம்முக்கு நேர கீழே 14th லெட்டரான என்லேருந்து 26 லெட்டரான இசட் வரைக்கும் அடுத்து ரிவர்ஸில் அதுக்கு நேரம் எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இசட். ஸோ இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க, ஏ இசட். அடுத்தது ஜிடி, அடுத்தது எம்என். ஸோ இது எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, நடுவில் 5 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்தது என்ன இது நம்ம கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய்பி. இது வரைக்கும் உள்ளதெல்லாம் இப்படி ஏ டு இசட் ஜிடி எம்என் இருந்தது. இப்போ ஒய்பி கீழேருந்து மேலே போகுது. அப்போ எல்லா இதுக்கும் நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம், 5 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ இங்கேயும் ஒய்பிக்கும் அதுக்கு முன்னாடி வரதுக்கும் நடுவில் கண்டிப்பாக எத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்கும், 5. அப்போ பாருங்கள், 1 2 3 4 5 வந்துடுது. அப்போ 5 டிஃப்ரென்ஸ்னால் எஸ்ஹெச் தானே வரணும். அப்போ ஆன்சர் என்ன, எஸ்ஹெச். ஸோ இவ்வளோ தான் ட்ரிக் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பாக்ஸை போட்டுட்டிங்கன்னா என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி தான் மிஸ்ஸிங் டேம். அடுத்த டேம் என்னென்னு கேட்டிருக்காங்க, சிஎஃப்ஐ, அடுத்தது டிஹெச்எல், இஜிஓ, எஃப்எல்ஆர் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு லெட்ரு பாருங்கள், ஃபஸ்ட்டு இது என்ன செய்யுது, சிடிஇஎஃப், அடுத்தடுத்த லெட்ரு வருது. அப்போ எஃப்க்கு அடுத்து என்ன வரணுங்க, ஜி வரணும். அடுத்தது பாருங்கள், எஃப்பு ஹைச்சு, எஃப் இருக்குது, அடுத்து ஹைச்சு, அடுத்தது ஜே, அடுத்தது எல். அப்போ ஒவ்வொரு லெட்ரு விட்டு விட்டு வருது. அப்போ எல்லுக்கு அடுத்து ஒரு லெட்ரு விட்டு வரணும், அடுத்து என்ன வரணும், என் வரணும். அடுத்தது பாருங்கள், ஐஎல், ஐ எங்கே இருக்குது, ஐ, அடுத்தது எல் கொடுத்துருக்காங்க, 2 லெட்ரு விட்டுருக்காங்க. அடுத்தது ஓ, 2 லெட்ரு விட்டுருக்காங்க. அடுத்தது 2 லெட்ரு விட்டு ஆர். அப்போ அடுத்த 2 லெட்ரு விட்டு என்ன வரணும், யூ. அவ்வளோதான். அப்போ ஜிஎன்யூ, 4th ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். இவ்வளோ தான். எல்லாத்துலேயுமே நமக்கு சின்னதாக ஏதாவது ஒரு இது கொடுத்துருப்பாங்க.
அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரோடு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த ரோடு அப்படின்றத அவங்க எப்படி கோட் பண்ணுறாங்களாம், URDJ அப்படின்னு கோட் பண்ணுறாங்களாம். அப்போ இந்த ஸ்வான் SWAN இதை வந்து எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்காங்க. அப்போ நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது இதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க இந்த ரோடை, அதை தான் நம்ம முதல்ல என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஆர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆரை என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்க, யூன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை நம்பர் தள்ளி வருது, 2 நம்பர் தள்ளி வருது. அதேமாதிரி அடுத்தது ஓ கீழே என்ன கோட் பண்ணியிருக்காங்க, ஆர்னு கோட் பண்ணியிருக்காங்க, 2 நம்பர் தான் தள்ளி வருது. அடுத்து ஏ பாருங்கள், ஏக்கும் டிக்கும் அதேமாதிரி 2 நம்பர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ 2 நம்பர் தள்ளி கோட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது DG, அதுக்கும் பாருங்கள் 2 டிஃப்ரென்ஸு. ஸோ எல்லாமே +2, அடுத்து 2 நம்பர் தள்ளி தள்ளி கோட் பண்ணிட்டாங்க. அப்போது இப்போ அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா, SWAN, அதையும் நம்ம என்ன செய்யணும், +2 தானே ஆட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ S+2 எவ்வளவு, V. ஆன்சர் ஃபஸ்ட் ஒன் என்னது V. அடுத்தது W +2 எவ்வளவு, Z. அடுத்தது A +2 எவ்வளவு, D. N, அடுத்தது N+2 எவ்வளவு, Q. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன, VZDQ. செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன் எ சர்டைன் கோட் அல்ஜிப்ரா வந்து ஒரு இதை கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜாமெண்ட்ரியை எப்படி கோட் பண்ணுவாங்கன்னு கேட்காங்க. முதல்ல நம்ம அல்ஜிப்ராவுக்கு கோட் பண்ணதை எடுத்து எழுதிக்குவோம். அல்ஜிப்ரா எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, BKHDCQV. இப்போ நம்ம இந்த டேபிளை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. டேபிளை போட்டிங்கனாலே போதும், 2 நிமிஷம் தான். இப்போ ஏ அடுத்து பி இருக்குது, அப்போ ஒரு நம்பர் தள்ளி போட்டிருக்காங்க. அடுத்தது LK என்னது, Lக்கு முன்னாடி வருது, Lக்கு முன்னாடி K வருது, அப்போ ஒரு நம்பர் முன்னாடி போட்டிருக்காங்க, -1. அடுத்து Gக்கு அடுத்து H போட்டிருக்காங்க, அப்போ +1. அடுத்து ED, ஈக்கு முன்னாடி D வருது, அப்போ -1 முந்தன் நம்பர் போட்டிருக்காங்க. அடுத்து BC +1 அடுத்த நம்பர் போட்டிருக்காங்க. RQ வந்து ஆருக்கு முந்தன் நம்பர், அப்போ -1 முந்தன் நம்பர் போட்டிருக்காங்க. அடுத்தது AB, B வந்து ஏக்கு அடுத்து வருது, அப்போ +1. அப்போ +1 -1 +1 -1 அந்த பேட்டர்னில் போட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நமக்கு என்ன, ஜாமெட்ரி சேம் அதே +1 -1 போட்டுடலாமா, அதை கண்டுபிடிச்சிட்டோம்ல. அவங்க என்ன ட்ரிக்கில் கொடுத்துருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ G+1, ஜிக்கு அடுத்த லெட்டர் என்ன, H. அடுத்தது -1, ஈக்கு -1, ஈக்கு முந்தன் நம்பர் என்ன, D. அடுத்தது ஓக்கு அடுத்த நம்பர் +1 என்னது, அடுத்தது B. அடுத்தது எம்முக்கு முந்தன் நம்பர் -1 இல்லையா, -1 என்ன வரும், L. அடுத்தது ஈக்கு +1 F. அடுத்து Tக்கு -1 S. அடுத்தது ஆருக்கு அடுத்தது +1 எவ்வளவு, முந்தன் நம்பர் S. அடுத்தது ஒய்க்கு -1, ஸோ X. ஸோ ஆன்சர் HDP LFSSX. செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். இவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள். A1C4F9G16 அடுத்த நம்பர் என்ன, மிஸ்ஸிங் டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம நம்பர் பார்க்க ஈஸியாக இருக்குது இல்லையா, பார்த்தோன்னே தெரியுது. நம்பர் எல்லாமே என்ன பேட்டர்னில் போகுது, 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். அப்போ அடுத்த நம்பர் கண்டிப்பாக 5 ஸ்கொயர் 25 தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷனே எல்லாமே 25 தான் கொடுத்துட்டான். அப்போ 25 அப்படியே வச்சுக்கோங்க. முந்தின வரக்கூடிய லெட்ரு மட்டும் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது என்ன பேட்டர்னில் கொடுத்துருக்கான் நம்ம பார்ப்போம். முதல்ல A, அடுத்தது C, அடுத்தது F, அடுத்தது J. எல்லாம் பாருங்கள். முதல்ல ஒரு டிஃப்ரென்ஸ், அடுத்து 2 டிஃப்ரென்ஸ், இங்கே +1 டிஃப்ரென்ஸ், +2 டிஃப்ரென்ஸ், அடுத்து +3 3 டிஃப்ரென்ஸ். அப்போ அடுத்தது எத்தனை டிஃப்ரென்ஸ் வரணும், 4 டிஃப்ரென்ஸ். 4 டிஃப்ரென்ஸ்னால் 4 இது விட்டு O இருக்கு இல்லையா, அப்போ O25 ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ். அதே தான். A3C B5E D9G G17I. ஸோ இது நம்ம நம்பர் ஒவ்வொரு நம்பருக்காக அது கண்டுபிடிக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு டேர்ம் என்னன்றதை கண்டுபிடிப்போம். ABDG இது எல்லாமே இருக்கு இல்லையா. இந்த டேப்லோ காலம் இங்கே நான் போடல, நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த டேப்லோ காலம் போட்டுட்டு பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஸோ ஏக்கு அடுத்து B +1 அடுத்த நம்பரு. அடுத்து பிக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன், ரெண்டாவது நம்பர், 2 நம்பர் +2 ஆட் பண்ணால் ரெண்டாவது நம்பர் D. அடுத்தது DG +3.
அப்போ 1 2 3ன்ற பேட்டர்னில் ஃபஸ்ட்டு நம்பர் ஆட் ஆகிட்டே போகுது. அப்போ அடுத்தது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும், +4 தான் இருக்கணும். +4 என்ன வரும், இங்கே நமக்கு ஜியிலேருந்து பாருங்கள், ஜியிலேருந்து +4னால் என்ன வரணும், +4னா கே, 4th டேர்ம் வந்து என்னது கே, அப்போ கே முடிஞ்சுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு, என்ன டெக்னிக் கொடுத்துருக்காங்கன்னு. அடுத்தது நம்பர் கண்டுபிடிப்போம். 3 5 9 4 17. ஸோ இதெல்லாம் என்ன பேட்டர்னில் இருக்குதுன்னு பார்ப்போம். எழுதிக்கோங்க. 3 5 9 17. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 2. இது ரெண்டுக்கும் 4, இது ரெண்டுக்கும் 8. டிஃப்ரென்ஸ் 2ஓட மல்டிப்ளாக போயிட்டே இருக்குது. அப்போ 4 × 2 4, 2 × 2 4, 4 × 2 8. அப்போ அடுத்து 8 × 2 அடுத்த டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கணும், 16. அப்போ 17 + 16 எவ்வளவு, 33. அப்போ கே 33. ஸோ இதை வச்சு நீங்கள் ஆன்சர் எதுவும் வருதான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஒன்று தான் இருக்குது, கே 33ன்னு. அதை வச்சு நீங்கள் 4th ஆப்ஷன் போட்டுடலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லையா. ஸோ அதை வச்சு என்ன செஞ்சிடலாம், 4th ஆப்ஷன் போட்டுடலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்த 4th டேர்த்தையும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அடுத்து பாருங்கள், CEGI. ஸோ என்ன டிஃப்ரென்ஸில் வருது பாருங்கள், CE இருக்கு இல்லையா, இந்த டேபிள் இருக்கு இல்லையா, டேபிளை வச்சு பாருங்கள். சிக்கும் இக்கும் எத்தனை இது டிஃப்ரென்ஸ் வருது, +2 டிஃப்ரென்ஸ் வருது. அடுத்தது ஈக்கும் ஜிக்கும் அதே தான், +2. இதுவும் +2. அப்போ லாஸ்ட்டு டேர்ம் வந்து +2 +2ன்ற டிஃப்ரென்ஸில் போகுது. அப்போ ஐக்கு அடுத்து என்ன தான், +2. அப்போ +2னா என்ன வரும், கே. அப்போ நமக்கு ஆன்சர் கே 33 கே. அதே தான் வந்திருக்கு இல்லையா. நமக்கு ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு 2 டேர்ம் கண்டுபிடிக்கும் போதே அது மட்டும் இருக்கிறதுனால நம்ம அதை வச்சு கூட என்ன செஞ்சிடலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதே ஆன்சர்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 5th டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. JKO JJJQ JIS JHU. அடுத்த டேர்ம் என்ன, இப்போ எல்லாத்துலேயுமே முதல்ல பார்த்தோன்னே தெரியுது ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன தான் இருக்குது, ஜே தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், கே, அடுத்தது ஜே, அடுத்தது ஐச், அப்படியே மாற்றி மாற்றி முந்தின நம்பர் வந்துட்டே இருக்குது. அப்போ அடுத்து என்னவாக தான் இருக்கணும், ஜி. அப்போ செகண்ட் டைம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஓ, கியூ இருக்குது, அடுத்தது எஸ் இருக்குது, யூ ஒரு நம்பர் விட்டு விட்டு போகுது. அப்போ அடுத்த நம்பர் என்னவாக இருக்கணும், டபிள்யூ. முடிஞ்சுது. ஸோ அந்த டேப்லோ மட்டும் நீங்கள் இந்த ABCD இருந்து இசட் வரைக்கும் எழுதி வச்சிட்டிங்கன்னா 2 நிமிஷத்துக்கு கூட ஆகாது, ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம். Z 25x 23v 21 t 19r. ஸோ இதில் நம்பரை பொறுத்த வகையில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு நம்பர் விட்டு விட்டு வருது, முதல்ல நடுவில் வருது, அப்புறம் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு, அடுத்து நடுவில். அப்போ அடுத்தது கண்டிப்பாக என்ன தான் செய்யணும், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு நம்பர் தான் வரணும். ஒரு நம்பர் விட்டு விட்டு வரதுனால இங்கே 19 லாஸ்ட் இருக்குது. அப்போ அடுத்து 1 விட்டு வந்ததுன்னா என்ன வரணும், 17. அடுத்தது இதேமாரி 1 விட்டு வந்தால் 15. ஸோ இதை வச்சே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு அப்படின்னு போட்டுடலாம். இருந்தாலும் நம்ம நடுவில் உள்ளதையும் கண்டுபிடிப்போம் பாருங்கள். ZX. ஸோ ஒரு நம்பர் முன்னாடி வந்திருக்கு இல்லையா, இங்கே டேப்லோ காலம் போட்டு வச்சுக்கோங்க, ஒரு நம்பர் முன்னாடி வந்திருக்கு. அடுத்தது ZB ஒரு நம்பர் அதே மாதிரி தான். அடுத்தது VT ஒரு நம்பர் முன்னாடி, அடுத்து TR. அப்போ அடுத்து ஒரு நம்பர் முன்னாடி என்ன வரணும், P. ஸோ இங்கே என்ன வரணும், P. நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோமா, அவ்வளோதான் ஆன்சர். இந்த டேப்லோ காலம் மட்டும் போட்டுக்கோங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் த ஆன்சர். A1 BB2 CC3. இதில் பார்த்தோன்னே சொல்லிடலாம். முதல்ல ஏக்கு 1 வரதுனால ஏ ஒரு தடவை போட்டிருக்காங்க, அடுத்து 2 வரதுனால B 2 தடவை, 3 வரதுனால அடுத்து C 3 தடவை. அப்போ அடுத்த நம்பர் என்ன வரணும், 4 வரதுனால அடுத்த லெட்டரான D 4 தடவை. அப்போ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ இவ்வளவும் இப்போ நம்ம ஆல்ஃபா நியூமரிக் அந்த ரீசனிங் அதுலேருந்து என்னென்ன மாடலில் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில மாடல்கள் பார்த்துருக்கோம். இது ரிலேட்டடாக இப்போ நான் உங்களுக்கு 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில டைப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி மாடல் உள்ளதை எப்படிலாம் சால்வ் பண்ணலான்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.